ஆளுநருக்கு எதிரான தமிழக அரசின் வழக்குகளை பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. அனைத்து வழக்குகளையும் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து விசாரணைக்கான வழக்குகள் பட்டியலிடப்பட்டிருந்த நிலையில் நேரக்குறைவு காரணமாக இது எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. கூடுதல் தகவல்களை டெல்லி செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, வழக்கினுடைய விவரங்கள் என்ன? ஆளுநருக்கு எதிரான தமிழ்நாடு அரசினுடைய வழக்குகள் பிப்ரவரி 4ஆம் தேதி இறுதி விசாரணை செய்யப்படுகின்ற ஒரு உத்தரவை தற்பொழுது உச்சநீதிமன்றமானது அறிவித்துள்ளது. மிக முக்கியமாக தமிழ்நாடு சட்டப்பேரவை நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் மற்றும் தீர்மானங்கள் மீதான ஒப்புதலை ஆளுநர் காலதாமதப்படுத்தி வருவதாகவும், அது மட்டுமல்லாமல் துணைவேந்தர்கள் நியமனத்தில் கடுமையான ஒரு பாரபட்சம் என்பது ஆளுநர் தரப்பிலிருந்து காட்டப்படுகிறது. விதிமுறைகளை மீறி தன்னிச்சையாக ஆளுநர் இந்த விவகாரத்தில் செயல்படுகிறார். மாநில அரசினுடைய செயல்பாடுகளை மதிப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வளர்த்து இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அந்த வழக்குகள் என்பது இன்று நேரக்குறைவு காரணமாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. அதற்கு பதிலாக பிப்ரவரி 4ஆம் தேதி இந்த தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனுக்கள் மீதான விசாரணை என்பது இறுதி விசாரணை தொடங்கும் என்ற ஒரு அறிவிப்பை தற்பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். நன்றி சுசித்ரா, வழக்கு குறித்த தற்போதைய விவரங்களுக்காக.